நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு கோரி இன்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். கேரளா, தெலங்கானா மற்றும் பஞ்சாப் முதல்வர்கள் பங்கேற்பு. நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு தண்டனை அளிக்க கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படும் முக்கிய முடிவை கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்றும் உறுதி. நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்க கூடாது. மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது. இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நம்மோட நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றியடையும். கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் முதலமைச்சர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தனியாக ஆலோசனை. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு முன் சந்தித்து பேசுகிறார். சென்னையில் இன்று நடைபெறும் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறது பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி. ஆந்திராவில் பாஜக கூட்டணியில் உள்ள நிலையில் ஜனசேனா சார்பில் MP உதய் சீனிவாஸ் கலந்து கொள்கிறார். தொகுதி மறுவரையறையை எதிர்த்து எப்படி போராட வேண்டும் என்று தங்களுக்கு தெரியும். பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் செயல் தலைவர் KT ராமாராவ் சென்னையில் பேட்டி. We know how to fight Delhi. We know how to make sure that our voice is heard, and we know how to achieve our demands. We have shown it in practice by our fight for 14 years, and we are very confident that our voice will be heard when we are collectively fighting. திமுக அரசை கண்டித்து இன்று காலை பாஜகவினர் தங்களது வீடுகள் முன் கருப்பு கொடி காட்டி போராட்டம். மக்களிடையேயான கோபத்தை மடைமாற்ற தொகுதி மறுசீரமைப்பு என மெகா நாடகத்தை அரங்கேற்றுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை. சிவகங்கை மாவட்டத்தையும் குளிர வைத்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. அதிமுகவின் கூட்டணி கணக்கை வேறு ஒருவர் போட்டுக் கொண்டிருப்பதாக தங்கம் தென்னரசு கூறியதற்கு எந்த கணக்கிலும் ஏமாற மாட்டோம் என தங்கமணி பதில். ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்ட கணக்கில் ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். எதிரணிகள் ஒன்று சேர்ந்து விடுவார்களோ என்ற பதற்றத்தில் மற்றவர்களின் கணக்கை பற்றி திமுக பேசுவதாக வானதி சீனிவாசன் விமர்சனம். எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கு பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க. உங்களோட பலம், உங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்தனா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும். நீங்க ஏன் மத்தவங்க கணக்க பத்தி யோசிக்கிறீங்கன்னா ஏன்னா உங்களால உங்க ஆதரவு கணக்கு போட முடியலங்கிறதா யதார்த்தம். சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்றும் இயங்கும். வெள்ளிக்கிழமை அட்டவணைப்படி செயல்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறவிருந்த வங்கிகள் வேலை நிறுத்தம் ஒத்திவைப்பு. கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் கூறியதால் வங்கி ஊழியர் சங்கங்கள் முடிவு. ஊழலை மறைக்கவே மொழி பிரச்சனையை கையில் எடுப்பதாக மாநிலங்களவையில் அமித்ஷா குற்றச்சாட்டு. தாங்கள் யாரும் விஷத்தை பரப்பவில்லை என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பதிலடி. விஷத்தை பரப்புவது நாங்கள் இல்லை. மக்களை பிரித்து அதில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய கட்சியிலே யாரும் கிடையாது.
அரசு கல்லூரிகளையும் தேர்வு செய்து நியூஸ் 18 தமிழ்நாடு விருது வழங்கியிருப்பது பாராட்டுக்குரியது. சென்னையில் நடந்த கற்றல் விருதுகள் விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேச்சு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் இருந்ததை பார்க்கவில்லை என தீயணைப்புத்துறை மறுப்பு. நீதிபதி அலகாபாத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை என உச்சநீதிமன்றம் விளக்கம். தீ விபத்தால் முடங்கிய ஹீத்ரோ விமான நிலையம் 15 மணி நேரங்களுக்கு பின் செயல்பட தொடங்கியது. 1350 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதால் 113 கோடி ரூபாய் இழப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு எடுத்துள்ள நியாயமான முன்னெடுப்பு நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான இயக்கம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆண்டிற்கு பிறகு நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் குறைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, பஞ்சாப் மாநில MP பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறையும் என திமுக அச்சம் தெரிவித்து வருகிறது. இதனை எதிர்கொள்வது தொடர்பாக தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளின் கூட்டம் கடந்த 5ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவீதமான 7.18 என்பதை மாற்றக்கூடாது என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றன. இந்நிலையில் நியாயமான தொகுதி மறுவரையறை செய்யக்கோரும் கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக 15 மாநில அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு எடுத்துள்ள நியாயமான முன்னெடுப்பு நாடு முழுவதும் பரவி உள்ளதாகவும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான இயக்கம் என்றும் கூறியுள்ளார். இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல். எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகளோட ஒருங்கிணைந்த சிந்தனைப்படி மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது. இது வெறும் கூட்டம் மட்டுமல்ல என கூறியுள்ள முதலமைச்சர் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான இயக்கம் என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து நியாயமான தொகுதி மறுவரையறையை பெறுவோம் என நம்பிக்கையை தெரிவித்தார். மாநிலங்களவையில் பேசிய திமுக உறுப்பினர் சண்முகம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டை தொகுதி மறுவரை என்ற பெயரில் மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். The population figures for determining the number of Lok Sabha constituency should be frozen in 1971 census data at least for another 25 years. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுவதுடன் முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது.